ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கருமுட்டை வெளிவர நாளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில முக்கிய அறிகுறிகள் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஓவுலேஷன் நாளை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். உங்களுக்கு பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஓவுலேஷன் ரொம்பவுமே முக்கியம். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஓவுலேஷன் நடக்க போகிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓவுலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பையில் இருந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த முட்டை வெடித்து வெளியேறும். அந்த வெளியேற அந்த நாளை தான் நம்ம ஓவுலேஷன் நாள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாளில் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிகிற அறிகுறியே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு லிக்யூட் மாதிரி தண்ணீர் மாதிரியான திரவம் வெளியேறி வந்துக்கிட்டே இருக்கும். அது நார்மலாக எல்லா நாளுமே இருக்கும். ஓவுலேஷன் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற டைமில் உங்களுக்கு குறைவாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா அடிவயிற்றில் வலி. நிறையா பேருக்கு அடிவயிறு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். இடுப்போட இடது வலது பக்கத்தில் தசை பிடிக்கிற மாதிரி இருக்கும், வலி இருக்கும். இந்த மாதிரியான வலி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தேர்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உடலோட வெப்பநிலை. உங்களோட பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். ஆனால் ஓவுலேஷன் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரானோட உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரெஸ்ட்டில் பெயின் இருக்கும். ஒரு சிலருக்கு பெயின் இருக்கும், ஒரு சிலருக்கு சாஃப்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு உங்களோட பிரெஸ்ட்டில் அந்த இடத்துல புண்ணு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு சில மாற்றம் கட்டாயம் இருக்கும். உங்களோட ப்ரைவேட் பார்ட் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், திறந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது, 28 அல்லது 30 நாளில் உங்களுக்கு பீரியட் வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், அதாவது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா ஓவுலேஷன் கிட் அப்படிங்கிறது இப்போ வந்துருச்சு. ஓவுலேஷன் கிட்டை நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிட்டில் நீங்கள் உங்களோட யூரின் ட்ராப் விடுறப்ப உங்களுக்கு டபுள் லைன் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடியே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இந்த டைமில் நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கணும். ஓவுலேஷனுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும், ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அது மாதிரி நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போடுறோம், அதெல்லாம் பாருங்கள். பார்த்து அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்காமையே எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்குற எல்லா கொஷினுக்கும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.